ஆக்டர் அஜித் துபாயில் நடந்த கார் ரேஸில் தேர்டாக வந்து வின் பண்ணாரு. அவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பத்மபூஷன் அவார்டும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு வந்து ஃபிலிம் செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்டர் விஜய் இவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமே பண்ணலை அப்படின்ட்டு விஜய் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அஜித்துக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து விஷ் பண்ணன மாதிரி எந்த சோஷியல் மீடியாலையுமே ஒரு போஸ்ட்டுமே வந்து பப்ளிஷ் ஆகலை. உண்மையிலுமே வந்து விஜய் வந்து விஷ் பண்ணலையா இல்லை விஷ் பண்ணனாரா அப்படின்றது அஜித்தோட மேனேஜர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னா, ரேஸில் வின் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஆக்டராக பார்த்தீங்கன்னா விஜய்ட்டு இருந்து தான் வந்து விஷஸ் வந்துச்சு. அதே மாதிரி பத்மபூஷன் அவார்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் விஜய் தான் வந்து விஷ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் அஜித்க்கு வந்து விஜய் வந்து விஷ் பண்ணலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வர ரூமர் எதையுமே வந்து யாருமே நம்பாதீங்க அப்படின்னு வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காரு. அஜித் வந்து ஆக்டர் ஃபீல்டில் மட்டும் சாதிக்காமல் எல்லா ஃபீல்டுலையும், அதாவது அவரோட பேஷனாக இருக்கிற ரேஸ்லையும் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவரை நம்ம எல்லாருமே ஒரு மோட்டிவேட்டட் பர்சனை வந்து எடுத்துக்கணும் நம்ம லைஃப்பில். இவரை பார்த்து நம்ம லைஃப்லையும் நம்ம வந்து கண்டிப்பாக முன்னேறணும். இவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக வந்து கன்வே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.